Sir, please wait for a few seconds, sir. Murugesh sir, you can take your seat. You can have some experience. So, எப்படி ஃபீல் பண்றீங்க sir? So, how do you feel sir? எதுக்காக இந்த லஞ்ச பூமின்ற ஒரு ஜானர்ல மூவி எடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எல்லாருக்கும் வணக்கம். எம்பெருமான் முருகனுக்கு எல்லா புகழும். பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவரின் ஆசியோடும் எங்கள் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட அருளோடும் இந்த விருதினை பெறுவதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். லஞ்ச பூமி இந்த கேள்வி நீங்க கேட்கணுமான்னு தெரியல. இன்னைக்கு அதுதானே ஆண்டுகிட்டு இருக்கு நம்மள. அதனால லஞ்ச பூமி இங்க செழித்து சிறப்பாக விளையாடுகிறது. அதனால்தான் இந்த டைட்டில் வச்சு காலங்காலமா அந்தந்த காலகட்டத்தில் எல்லாருமே இதை வச்சு படம் எடுத்திருக்காங்க. இந்தியன் பல படங்கள் சொல்லலாம். புரட்சிகர இயக்குநர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள், ஆர்.கே. செல்வமணி அவர்கள், அப்புறம் எங்கள் அண்ணன் சேரன், அந்த வரிசையில் பல பேர் லஞ்சத்தை பற்றி சமுதாய சிந்தனையோடு பல பேர் படம் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் எனக்கும் பண்ணணும்னு ஆசை. அதன் மூலமாக தான் நான் இதை பண்ணேன். இங்கே காமராஜர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். 9 வருஷம் மட்டுமே ஆட்சி கட்டில் இருந்து கொண்டு கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே அப்படி வாசகத்தை அவர் படிச்சாரா படிக்கலைன்னு தெரியல. ஆனா அதை மேற்கோள் காட்டி இங்க இருக்கிற அனைவரையும் படிக்க வைத்த ஒரு மனிதர்னா அது கர்ம வீரர் காமராஜர். அவர் ஆட்சி கட்டில விட்டு இறங்கின பிறகு இங்க தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த கடனுமே இல்லை. அதற்கு பிறகு நாங்கள் 20 வருடம் ஆண்டினோம், 30 வருஷம் ஆண்டோம்னு சொன்ன கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு 9 லட்சம் கோடி கடன்களை மக்கள் தலையில் சுமத்தி இருக்கிறது. இந்த பணங்கள் எப்படி சுமந்தது? இது எப்படி மக்கள் தலை விரிந்தது என்றால் இவர்கள் 20 வருஷம் 30 வருஷம் ஆட்சி பண்ணு சொன்னாங்கல்ல, இதன் விளைவுதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சுவிஸ் பேங்க்ல மற்ற பேங்க்லாம் தமிழகத்தில் உள்ள பெரும்பொருள்களின் பணங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடிகள் முழுங்கி இருக்கிறதா. ஆனா நம்ம தலையில இருக்கிறது வெறும் 9 லட்சம் கோடி தாங்க. அதெல்லாம் மீட்டாலே இதை சரி செய்யலாம். ஆனா எந்த அரசுகளும் செய்யாது, மதுவை ஒழிக்காது. ஆனா இங்க நாங்க நேர்மறை ஆட்சிகள் செய்கிறோம் என்று கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை இங்கு சூறையாடி கொண்டிருக்கிற திராவிடமான அரசிகள் எல்லாம் முதலில் திருந்த வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. இதை பேசுறது அதிக பெருசிக்கா இருக்கலாம், என் தகுதிக்கு தேவையானு தெரியல. ஆனா எனது மனதில் பட்டதை நான் சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா நான் எடுத்த படம் லஞ்ச பூமி. அதனால இதை சொல்ல வேண்டிய கடமை என்னது. நன்றி, வணக்கம்.